இந்த படத்தில் நடித்த மமிதா பைஜு பற்றி நீங்கள் கேட்டீங்க. மமிதா பைஜு பற்றி மக்கள் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த ஒரு பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு. ஒரு வாட்டி கண்ணாபுண்ணான்னு எல்லா இடத்துலையும் திட்டாராம். அந்த பொண்ணு வந்து ரொம்ப தூரம் போய் நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்துதான். சின்மயி வைரமுத்து மேலே சுமத்தின குற்றச்சாட்டு. அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையும் இருக்குது, பொய்யும் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் வந்து பிரபலம் ஆயிட்டோம், இனிமேல் இவர் தயவு தேவையில்லைன்னும் போது அந்த நபரை கட் பண்ணி விட்டுருவாங்க. பட் அந்த நபர் வந்து அதுக்கு பிறகும் வந்து பழைய நினைப்பிலேயே வந்து மறுபடியும் அந்த பெண்ணை கூப்பிடும்போது, பவித்ரா ஜனனியா இல்லை, பவித்ரா ஜனனி வந்து அவங்க வின்னர். ஆக்சுவலாக டே 1லேருந்து டே 105 வரைக்கும் இருந்துட்டாங்க அவங்க. இவங்க வந்து டே 63 வரைக்கும் இருந்தாங்க. இது தர்ஷிகாவா? நீங்கள் தர்ஷா குப்தா? தர்ஷா குப்தா, தர்ஷிகா இல்லை, தர்ஷா குப்தா கிடையாது. ரீசெண்டாக வந்து ஃபோட்டோ ஷூட்டில் ரொம்ப கிளாமராக ஹாட்டாக பண்ணியிருந்தாங்க. அதையுமே வந்து எல்லாரும் ரொம்ப விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க. வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க நிர்வஷா? நானும் நல்லா இருக்கேன் சார். சினிமாவில் எப்படி போயிட்டுருக்கு நியூஸ் எல்லாம்? சிறப்பாக போயிட்டுருக்கு. இல்லை, சினிமான்னு ஒன்று இருக்கானே எனக்கு தெரில. ஏன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அரசியல் தான் இப்போ ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுது. ஸோ அந்த வகையில் சினிமாவில் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுருக்கோம், பட் பெரிய அளவில் கிடையாது. கர படம் ரிலீஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. பொதுவாக தனுஷ் படம் அப்படின்னாலே ரொம்ப ஆரவாரமாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் விளம்பரங்களாக இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு சைலண்ட்டாக வந்துட்டு போகுது. இந்த படத்தை பற்றி சொல்லுங்களேன். அதுக்கு என்ன காரணம்னா, அதிகமான ஹைப்பு கிடைக்கிறதே வந்து ஒரு படத்துக்கு மைனஸாக போயிடுதுங்கிறத தனுஷ் உணர்ந்திருக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தனுஷ் நடித்த குபேரன் படம் இல்லையா, குபேரா, அந்த படத்துக்கு வந்து பெரிய ஹைப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கமர்ஷியலாக சக்ஸஸ் கிடையாது. ஸோ நம்ம வந்து 100 கோடி வசூல் பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. இண்டஸ்ட்ரியில் வந்து 100 கோடி வசூல் பண்ணிச்சுன்னு சொல்கிறது, 3வது நாளே சக்ஸஸ் மீட்டு கொண்டாடுறது, இதெல்லாம் வந்து ஒரு டிப்பிக்கலான லைஸ். ஓகே. ஸோ குபேரா வந்து கமர்ஷியலி நாட் சக்ஸஸ். ஸோ இதனால் வந்து தனுஷ் என்ன நினச்சிருக்காரு, நம்ம வந்து பெரிய ஹைப்பு கொடுக்காம சைலண்ட்டாக வந்தாலே வந்து மக்களுக்கு புதுசாக இருக்கும், அதுவே வந்து வெற்றிக்கு ஒரு காரணியாகவும் அமையும் சொல்லிட்டு தனுஷ் நினச்சிருக்காரு. அதனால தான் இந்த படத்துக்கு பெரிய விளம்பரம் தான் செய்யாமல் வெளிவந்திருக்கு. இப்போ படம் எப்படி போயிட்டுருக்கு? படம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இல்லை, அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு ஒரு சிலர் சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ரிவ்யூஸ் பார்க்குறப்போ ரொம்ப நார்மலாக தான் இருக்குதுன்னு ஒரு சைடு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தனுஷோட ஃபேன்ஸ் எப்பயும் போல் கொண்டாட தான் செய்வாங்க. ஸோ அதில் மமிதா பைஜு அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது? இதில் மமிதா பைஜுடைய கேரக்டருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்ட்டு படம் பார்த்தவங்க சொல்கிறாங்க. நான் இன்னும் படம் பார்க்கல, பார்த்தவங்க சொல்கிறாங்க. ஏதோ பெரிய ஒரு ஹீரோயின், பிரபலமான ஹீரோயின் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே மமிதாவை இதில் போட்டிருக்க மாதிரி தெரியுது. மற்றபடி அவங்க கேரக்டருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே. இந்த கரப்படத்துடைய டைரக்டர் விக்னேஷ் ராஜா உடைய முதல் படம் போர் தொழில், அது வந்து பெஸ்ட் மூவி, சக்ஸஸ்ஃபுல்லான மூவியும் கூட. நான் அந்த படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு தொய்வே இல்லாமல் பிகினிங் டு த எண்டு வந்து கிரிப்பாக இருந்தது அந்த படம். ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த கிரிப்னஸ் லேக் ஆகுது, சில இடங்களில் லேக் ஆகுது அப்படின்ட்டு ரிவ்யூவர்ஸ் சொல்கிறதையும் நான் கேட்டேன். ஓகே, ஆமாம், ஒரு சொல்லுங்கள் சார். அண்டு இந்த படத்தில் நடித்த மமிதா பைஜு பற்றி நீங்கள் கேட்டீங்க. மமிதா பைஜு பற்றி மக்கள் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, மமிதா பைஜு நடித்த முதல் படத்துலேருந்து அவங்களாகவே எனக்கு இந்த படம் வேணான்னு சொல்லி ரிலீவ் ஆகி போயிட்டாங்க. ஏன் அப்படி? அது யாருடைய படம்னா, டைரக்டர் பாலாவுடைய வணங்கான் படம். அந்த படத்தில் இவங்க ஹீரோயினாக கமிட் ஆகி ஒரு 2-3 நாள் நடிச்சிருக்காங்க. பாலாவை பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தன் படத்தில் நடிக்கிறவங்கள பற்றி அவங்க சரியாக நடிக்கலை அப்படின்னாக்கா வந்து கண்ணாபிரான் திட்டுவார். அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த ஒரு பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு. ஒரு வாட்டி கண்ணாபிரான்னு எல்லா இடத்துலையும் திட்டாராம். அந்த பொண்ணு வந்து ரொம்ப
தூர போய் நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்துதான். ம். அதுக்கப்புறம் வந்து பாலா கிட்ட போயிட்டு, பாலா இல்லை, சாரி, பாலா கிட்ட போகவே இல்லை, இன்னொரு ஏடி, மேல் ஏடி தான் கிட்ட போயிட்டு, உனக்கு என்ன டைரக்டரை பற்றி தெரியாதா, அவர் எல்லாரையும் திட்டுறது தானே, அவர்கிட்ட திட்டுவாங்கன்னா நீ வந்து நல்லா ஷேப் ஆவ ப்ரொஃபஷனில், ம். அது நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மேல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்தாங்கன்னு அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு. ம். ஸோ அது போல் வந்து ஆண் பெண் பேதம் இல்லாமல் எல்லாரையும் காணாமலான்னு திட்டக்கூடியவர். அதுபோல் இந்த மமிதா பைஜுவையும் திட்டியிருக்கிறார். ஒரு சீனில் வந்து நிறைய ரீடேக்ஸ் வாங்குச்சின்னு சொல்லிட்டு அடிக்கவும் அடிச்சிருக்கிறாரு. ஓ, அப்படிலாம் பண்ணுவாங்களா? அது உண்மையா? அந்த டைரக்டர்ஸ்லாம் அடிப்பாங்க, திட்டுவாங்கன்னு? அது இந்த காலத்தில் வந்து எல்லாரும் பண்ணுறது கிடையாது. முன்ன காலத்தில் வந்து பாலச்சந்தர் பண்ணியிருக்கிறாரு, பாரதி ராஜா பண்ணியிருக்கிறாரு, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் இந்த கால டைரக்டர்ஸ் யாரும் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அப்படி அடிக்கிற அளவுக்கு போகக்கூடிய டைரக்டர்னால் அது பாலா மட்டும்தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு முறை எல்லாரும் அடி வாங்கினதுனால அதுக்கு அவமானமாயிட்டு, அதுக்கு பிறகு இந்த படத்தில் நான் நடிக்கலன்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க மமிதா பைஜு. ஓகே. அவங்க இந்த காரணத்துக்காக விலகினாங்க. சூர்யா ஏன் அந்த படத்துலேருந்து விலகினாரு? சூர்யாவும் வந்து அவர் அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்ந்திருக்கிறாரு. ஏன்னா அந்த படத்தை வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு தயாரிச்சிருந்தார். 2D தான் தயாரித்து அவர் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இவர் வந்து சூர்யாவை பிதாமகன், அப்புறம் வந்து நந்தா போன்ற படங்களில் நாம் தான் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கினோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் சூர்யா வந்து வாடா போடான்னு பேசியிருக்கிறாரு யூனிட்டில் எல்லா இதுலேயுமே. டே இங்கே வாடா, அப்படி போடா அப்படிலாம் பேசியிருக்கு. அதுவே அவருக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து வெயிலில் ஓடக்கூடிய ஒரு சீனை வந்து திரும்ப திரும்ப ரீடேக் எடுத்துகிட்டு இருந்தாராம் பாலா. அது வந்து அவருக்கு ஃபிசிக்கலாகவும் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்குது சூர்யாவை. அண்டு வந்து எல்லா இடத்துலையும் தன்னை வந்து ஏதோ ஒரு புதுமுக நடிகன் மாதிரி அவர் நடத்தினதும் வந்து சூர்யாவுக்கு ஹர்ட் ஆகிருக்கு. அதனால தான் வந்து அவர் அந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறதுந்தும் விலகிட்டார், அந்த படத்தை தயாரிக்கிற விஷயத்துலேருந்தும் விலகிட்டார். அதுக்கப்புறமா வந்து சுரேஷ் காமாட்சி, ஆமாம், அருண் விஜய் பண்ணியிருந்தார் ஹீரோ. அருண் விஜய் ஹீரோவாக பண்ணியிருந்தார், சுரேஷ் காமாட்சி தயாரிச்சிருந்தார். ஓகே. சினிமா நடிகர் நடிகைகளை பற்றிலாம் நிறைய விஷயம் சொன்னீங்க, ஓகே. பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ரொம்ப கான்ட்ரவர்சியாக போய்கிட்டு இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பின்னணி பாடகி வந்து இசையமைப்பாளர் மேலே வந்து பாலியல் புகார் கொடுத்துருந்தாங்க. அந்த நடிகை வந்து மாயாவுடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுது, பிக் பாஸ் ஃபேம் மாயா. அது உண்மையா சார்? உண்மையிலே அவங்க வந்துட்டு பின்னணி பாடகியாக இருந்துட்டு ஸோ அந்த இசையமைப்பாளரே அவங்க கிட்ட மட்டும் நிறைய அப்யூஸ் பண்ணதா விஷயங்கள் வருது, உண்மையா அது? சில செய்திகள் வந்து நம்ம முழுக்க உண்மை 100% உண்மைன்னு சொல்ல முடியாது, 100% பொய்னும் சொல்ல முடியாது. அதில் பாதி உண்மை பாதி பொய் கலந்துருக்கும். இந்த விஷயத்தையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ உதாரணத்துக்கு சின்மயி வைரமுத்து மேலே சுமத்தின குற்றச்சாட்டு, அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையும் இருக்குது பொய்யும் இருக்குது. அதாவது சில பேர் என்ன பண்ணுறாங்க சினிமா துறையில், இன்னாருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டாக்கா தனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்ற கணக்கு போட்டு ஒரு கன்சென்சுவல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், பரஸ்பர ஒப்புதல். அந்த ஆண் கேட்பார், அந்த பெண் வந்து ஓகே இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாக்கா நமக்கு வந்து வாய்ப்புகள் வரும்ன்றதுக்காக அந்த பெண் அட்ஜஸ்ட் பண்ணிப்பா. இப்படி பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் வந்து பிரபலம் ஆயிட்டோம், இனிமேல் இவர் தயவு தேவையில்லைன்னும் போது அந்த நபரை கட் பண்ணி விட்டுருவாங்க. பட் அந்த நபர் வந்து அதுக்கு பிறகும் வந்து பழைய நினைப்பிலேயே வந்து மறுபடியும் அந்த பெண்ணை கூப்பிடும்போது அவங்க வந்து மறுப்பதும், அதன் காரணமாக ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பகையாவதும், அது இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய நடக்கிற விஷயம், பல தொழில்கள்லையும், அதாவது இண்டஸ்ட்ரியில் பல பிரிவுகளிலும் நடக்கிற விஷயம். இப்போது சின்மயி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2005 ஆர் சம்திங் அந்த பீரியடில் தான் வந்து வைரமுத்து தங்கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு சொன்னாங்க. எப்போ சொன்னாங்கன்னா 2018 இந்த மீ டூ மூமெண்ட்டு வந்தப்போ சொன்னாங்க.
ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வந்து 2000 அந்த இயர் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, 2010, 11, 12 அந்த மாதிரி பீரியடில் சின்மயுடைய மேரேஜ் நடந்தது. அந்த மேரேஜுக்கு வைரமுத்து வீட்டுக்கு போய் இவங்க இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. சின்மயி வந்திருக்காரு. நேரில் வைரமுத்து வந்த சமயத்தில் வைரமுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க சின்மயி. இப்போ இந்த இடத்துல எல்லாருக்கும் நியாயமாக லாஜிக்காக எழக்கூடிய கேள்வி என்னென்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தன்னை வந்து பாலியல் பலாத்காரம் செய்ய நினைச்ச முயற்சி பண்ணின ஒரு ஆண், அதுக்கு இணங்கலை அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்ணுக்கு பட வாய்ப்புகளே வராமல் பண்ணின ஒரு ஆண், அந்த ஆணின் காலில் எப்படி ஒரு சுயமரியாதை உள்ள பெண் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாள்? இது லாஜிக்காக எல்லாருக்கும் எழக்கூடிய கேள்வி. ஸோ நான் முன்னாடி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டோட இதை பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்குது. இது போல தான் ஸ்வாகதா கிருஷ்ணனுடைய குற்றச்சாட்டையும் நான் பார்க்குறேன். நீங்கள் சினிமாவில் பல வருஷமாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்க்ளூசிவான ஏதாவது சினிமா நியூஸ் இருக்கா நம்மளோட ஆடியன்ஸ்க்காக? கண்டிப்பாக இருக்குது. நான் பல வருஷமாலாம் இல்லை சினிமாவில், சில வருஷங்களாக தான் இருக்கேன். எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் ஒன்று நான் ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு சொல்கிறேன். பிக் பாஸ் மூலம் புகழ்பெற்ற ஒரு இளம் பெண்ணுக்கு நான் சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு படத்தில் ஹீரோயினாக வாய்ப்பு வாங்கி புக் பண்ணி கொடுத்துருக்குறேன். அந்த பெண் யாராக இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க. பிக் பாஸ் மூலம் புகழ்பெற்றவங்க. அதுக்கு முன்னாடி பிக் பாஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு டைரக்டர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக மட்டும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நடித்ததெல்லாம் கிடையாது. யாரு நீங்கள் கெஸ் பண்ணுங்க. பிக் பாஸ்க்கு போன நிறைய பேர் ஹீரோயினா ஆயிருக்காங்க. ஆனால் சீசன் சொல்லுங்க. சீசன் 7. சீசன் 7ல் யாராவது பேசுகிற மாதிரி பெருசா? ஏன்னா பிக் பாஸ் இப்போ இருந்த சுச்சுவேஷனில் ரொம்ப எல்லாருமே மறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. வேற ஏதாவது க்ளூஸ்? பிக் பாஸில் அவங்க சீசன் 7ல் 63 டேஸ் இருந்தாங்க. ஃப்ரம் டே 1லேருந்து 63 டே வரைக்கும் இருந்தாங்க. பவித்ரா ஜனனியா? இல்லை, பவித்ரா ஜனனி வந்து அவங்க வின்னர் ஆக்சுவலாக. டே 1லேருந்து டே 105 வரைக்கும் இருந்துட்டாங்க அவங்க. இவங்க வந்து டே 63 வரைக்கும் இருந்தாங்க. பவித்ரா ஜனனி எனக்கு நல்லா பழக்கன்றதுனால நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்க இல்லை. இது தர்ஷிகாவா? நீங்கள் தர்ஷா குப்தா. தர்ஷிகா இல்லை, தர்ஷா குப்தா கிடையாது. இன்னொரு க்ளூ, அதான் இந்த டைரக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர், பிரபலமான டைரக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னேன் ரீசெண்டாக ஒரு படத்துக்கு. அது தெரியல சார், நீங்களே சொல்லி. ரொம்ப புதுசாக இருக்குது நியூஸ். ஏன்னா பிக் பாஸில் நடித்த நிறைய பேர் வெளியில் வந்தோன்னா படத்தில் கமிட் ஆகிறது சகஜம் தான். பட் சீசன் 7ல் இருந்தவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யார் அந்த ஹீரோயின்? நான் வந்து அடுத்து சொல்கிற க்ளூவை வச்சு நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த பெண்ணின் அம்மா மிக பிரபலமான தமிழ் நடிகை. அந்த பொண்ணோட அம்மா தமிழ் நடிகை, மிக பிரபலமான தமிழ் நடிகை. படத்தில் நடிச்சிருக்காங்களா? நிறைய படங்கள், சின்ன ஹீரோயின்லேருந்து நடிச்சிட்டு வந்துருக்குறாங்க. விஜய் கூடலாம் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட பொண்ணு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒரு டைரக்டர்கிட்ட தொழில் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாங்க. இது வனிதா அவங்க பொண்ணு ஜோவிகா. கரெக்ட். அந்த பொண்ணு ஆல்ரெடி ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்கு. சோ இப்போ ஹீரோயினா இல்ல சார், அவங்க அம்மாவை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்தாங்களே. ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்தாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஓகே. டைரக்டர் பார்த்திபன் கிட்ட ஏடியா ஒர்க் பண்ணாங்க. பார்த்திபன் சார் கிட்டயா ஏடியா ஒர்க் பண்ணாங்க. ஓகே. பார்த்திபன் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா எடுத்த ஏதோ ஒரு படத்துல ஏடியா ஒர்க் பண்ணாங்க. அவங்க தானே சார் டைரக்டர் அந்த படத்துக்கு, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்? இல்ல, டைரக்டர் யாரு? டைரக்டர் வேற யாரோ, எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. ப்ரொடியூசர் ஜோவிகா தான். ஓகே. இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு படம் வாய்ப்பு வாங்கி தந்திருக்கீங்க. ஆமாம். எப்படி? அவங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் தான் முதல்ல ஹீரோயினாக லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அகதா அப்படிங்கிற ஒரு படத்தில் அவங்க ஆல்ரெடி ஹீரோயினாக நடித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் வாங்கி கொடுத்துருக்கிற படம் வந்து ஹீரோயினாக வாங்கி கொடுத்துருக்கிற படம் அவங்களுடைய செகண்ட் படம். அது ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து MM கிரியேட்டர்ஸ். மிஸ்டர் வேல் நாகராஜ் என்ற ஒரு ப்ரொடியூசர். ஓகே. டைரக்டர் நேம் வந்து விக்னேஷ் கிருஷ்ணன். விக்னேஷ்ங்கிறது வந்து சினிமா அகராதியில் வந்து ஒரு
நல்ல ராசியான ஒரு பேர். விக்னேஷ் சிவன் ஒரு டைரக்டர் இருக்கார். ஆமா இப்போது ரிலீஸ் ஆகிருக்கிற தனுஷ் நடித்த கர படத்தினுடைய டைரக்டர் பேர் ஆமா விக்னேஷ் ராஜா. விக்னேஷ் ஆமா இந்த படத்துடைய டைரக்டர் பேர் விக்னேஷ் கிருஷ்ணன். ம் ம் ஸோ படத்தை பற்றி சொல்லலாம்ட்டு ப்ரொடியூசர்கிட்ட நான் வந்து கன்சென்ட் வாங்கிக்கிட்டேன். Okay. படத்தோட தலைப்பை மட்டும் சொல்லாதீங்க வித்தகன் அப்படின்னு அவர் சொன்னதுனால தலைப்பை நான் சொல்கிறேன். ஹீரோ யார் சார்? ஹீரோ வந்து ப்ரொடியூசருடைய சன் மதன், ம் அவர் தான் ஹீரோ பண்ணுறாரு. ஓகே வெரி யங் ஏஜ், யங் கை, ஓகே அவர் ஹீரோ. ஓகே இந்த படம் டியூடு, லவ் டுடே, யூத் இந்த மாதிரி வரிசையில வருமா? ஏன்னா ரெண்டு ஆமாம், பேருமே ரொம்ப ஜென்சி கிட்க்கு ஏத்த ஆ. மாதிரி. ஓகே ஜென்சிக்கான படம் அது. ஓகே ஒரு காதல் இல்லாத காதல் அப்படின்னு கூட சொல்லலாம் ம் கதையை பற்றி. ம் ஓகே அதில் செகண்ட் ஃபீமேல் லீடுக்கான ஆர்டிஸ்ட் சர்ச்சிங்கையும் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே 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 ஸோ அவங்க ஆல்ரெடி நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து ரொம்ப கிளாமரெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்க எது பண்ணாலும் அம்மா மாதிரி இவங்களையும் எல்லாருமே நெகட்டிவாக தான் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த படத்தில் எப்படி அவங்கள நம்ம பார்க்கலாம்? நெகட்டிவாக இருக்குமா, பாசிட்டிவாக இருக்குமா? இதுக்கு மேலே இந்த ஸ்டோரியை பற்றி நான் சொல்கிறது வந்து இதாக இருக்காது, ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸாக இருக்காது. ம் அதனால் இதுக்கு மேலே இந்த ஸ்டோரியை பற்றி நான் சொல்ல மாட்டேன். ஓகே பட் நீங்கள் சொல்லலைனாலும் இது வெளியே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் இந்த படம் வந்து வரும். ஏன்னா வனிதா அவங்க அப்படின்னாலே பயங்கர கான்ட்ரவர்சி, அவங்க என்ன பேசினாலுமே அதை நெகட்டிவாக எடுத்துக்கிறவங்க தான் ஆடியன்ஸ். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களோட பொண்ணு ரீசெண்டாக வந்து ஃபோட்டோ ஷூட்டில் ரொம்ப கிளாமராக ஹாட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து எல்லாரும் ரொம்ப விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க. இன்னொரு நடிகையோட பொண்ணுங்களோட சேர்த்து கம்பேர் பண்ணி பேசுறது இப்படியெல்லாம் இருந்திருக்கு. ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா ஜோவிகா எப்படி பேர் வாங்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பட் நீங்கள் அதை வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்கன்றப்போ உண்மையில எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மே மாத பிற்பகுதியில் இந்த படத்துடைய ஷூட்டிங் தொடங்கும். ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம். ஓகே ஓகே